ஒரே வீட்டில் 2 மருமகள்கள் இருந்தால் அந்த வீட்டில் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த 2 மருமகள்களும் ஒரே விஷயத்தில் போட்டி போட ஆரம்பித்தால் என்ன ஆகும்? ஒருத்தி, என் சமையல்தான் சிறந்தது என்பாள். இன்னொருத்தி, இல்ல, என்னுடைய சமையலைத்தான் எல்லாரும் விரும்புகிறார்கள் என்பாள். அப்படித்தான் ஒரு அழகான கிராமத்தில் இருந்த ஒரு வீட்டில் தினமும் ஒரு சின்ன சமையல் போட்டி நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு சிக்கன் மஞ்சூரியன் காரணமாக அந்த 2 மருமகள்களுக்கும் நடக்கப் போகும் போட்டி அவர்களுடைய உறவையே மாற்றப் போகிறது என்று அப்போது அவர்களுக்கே தெரியாது. அந்த அழகான கிராமத்தின் நடுவில் பெரிய ஓட்டு வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் ராமசாமி, அவருடைய மனைவி கமலா, அவர்களுடைய 2 மகன்கள் முருகன், கார்த்திக் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் வள்ளி, மீனா என அனைவரும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். வீட்டில் எல்லோரும் அன்பாக இருந்தாலும் வள்ளிக்கும் மீனாவுக்கும் மட்டும் ஒரு விஷயத்தில் எப்போதும் போட்டி இருந்தது. அது சமையல். காலை சமையலறைக்குள் இருவரும் நுழைந்துவிட்டால் போதும், அந்த வீட்டில் காய்கறிகள் வெட்டப்படும் சத்தத்தை விட இருவருடைய பெருமை பேசும் சத்தம்தான் அதிகமாக இருக்கும். மீனா, நீ இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உனக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீட்ல நான் சமைக்க ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆகுது. அம்மாவுக்கு என்ன ருசி பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், முருகனுக்கு சாப்பாட்டுல என்ன மசாலா அதிகமா இருக்கணும், என்ன குறைவா இருக்கணும், எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நான் சமைக்கிற சாம்பாரை அம்மா ஒரு தடவை சாப்பிட்டா போதும், வள்ளி இன்னும் கொஞ்சம் இருக்கா ன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால நீ புதுசா புதுசா சமையல் பண்ணி என்னை ஜெயிக்கணும்னு நினைக்காதே. இந்த வீட்டோட சமையல் ராணி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அக்கா, நீங்க மட்டும்தான் நல்லா சமைக்கிற மாதிரி பேசாதீங்க. நீங்க இவ்வளவு வருஷம் இந்த வீட்டுல இருக்கிறதால உங்களுக்கு எல்லாரோட பழக்கம் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக சமையல்ல நீங்க தான் எப்போதும் முதல் இடத்துல இருப்பீங்கன்னு நினைக்காதீங்க. நான் சமைக்கிற குழம்பை அப்பா 2 தடவை ஊத்தி சாப்பிடுறாரு. நான் செய்யற பொரியலை முருகன் அண்ணனும் கார்த்திக்கும் பாராட்டுறாங்க, முக்கியமா அம்மா. நான் சமைக்கிறத சாப்பிட்ட பிறகு சமையலறைக்கு வந்து, மீனா, இதை எப்படி செய்த அன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் நான் தான் சமையல் ராணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? இருவரும் பேச ஆரம்பித்தால் ஒரு சாதாரண சமையல் வேலை கூட போட்டியாக மாறிவிடும். வள்ளி ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைப்பாள். மீனா அதைவிட அழகான பாத்திரத்தை எடுத்து பக்கத்து அடுப்பில் வைப்பாள். வள்ளி ஒரு மசாலாவை சேர்ப்பாள். மீனா அதைவிட ஒரு மசாலாவை சேர்ப்பாள். இதை பார்த்துக் கொண்டிருந்த ராமசாமிக்கு மட்டும் தினமும் ஒரு இலவச பொழுதுபோக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. அடப்பாவிகளா! நீங்க 2 பேரும் சமையலறைக்குள்ள சமைக்கிறீங்களா? இல்ல உலகக் கோப்பை போட்டி நடத்துறீங்களா? காலையிலிருந்து பார்த்துட்டு இருக்கேன். வள்ளி ஒரு கரண்டி எடுத்தா, மீனா இன்னொரு கரண்டி எடுத்துக்கிறா. வள்ளி ஒரு மசாலா போடுறா, மீனா உடனே இன்னொரு மசாலா போடுறா. இப்படி போட்டி போட்டுக்கிட்டு சமைக்கிறதால நம்ம வீட்ல சாப்பாடு சமைக்கிற நேரத்தைக் காட்டிலும் சாப்பாடு யாருடையதுன்னு சண்டை போடுற நேரம்தான் அதிகமாயிருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நீங்க 2 பேரும் சமைக்கிறதால நம்ம வீட்ல சாப்பாட்டுக்கு மட்டும் குறைவே இல்ல. அப்பா, நீங்க சும்மா சொல்லாதீங்க. போட்டி இல்லைன்னா நம்ம சமையலுக்கு சுவையே இருக்காது. நான் நல்லா சமைக்கணும், எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு? அம்மா சாப்பிட்டு, வள்ளி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா எனக்கு ஒரு நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது செய்யணும்னு முயற்சி பண்றேன். அதத்தான் நானும் சொல்றேன் அப்பா. நான் அம்மாவ சந்தோஷப்படுத்தணும்னு தான் சமைக்கிறேன். ஆனா அக்கா மட்டும் என்னை விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் என்னோட போட்டி போடுறாங்க. உண்மையிலேயே நாம 2 பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சா இந்த வீட்டுல சாப்பாடு இன்னும் நல்லா இருக்கும். ஆனா அக்கா என்ன போட்டியாளியா தான் பார்க்கிறாங்க. நான் எவ்வளவு நல்லா சமைச்சாலும் அது என்ன பெரிய விஷயம்னு சொல்லிடுறாங்க. ராமசாமி சிரித்துக்கொண்டே அங்கிருந்து சென்றார். ஆனால் அந்த வீட்டில் நடக்கும் இந்த சின்ன சின்ன போட்டியை கமலா மட்டும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்திருந்தது. வள்ளியும் மீனாவும் ஒருவரை ஒருவர் தோற்கடிக்க நினைக்கவில்லை. அவர்கள் இருவரும் கமலாவின் பாராட்டை மட்டும் வெல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த ஆசைதான் இன்னும் சில மணி நேரத்தில் ஒரு பெரிய சமையல் போட்டியாக மாறப்போகிறது. அன்று காலை வீட்டில் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான சந்தோஷம் இருந்தது. ஏனென்றால் அது கமலாவின் பிறந்த நாள். கமலாவுக்கு பெரிய கொண்டாட்டங்கள் எதுவும் தேவையில்லை. மகன்கள்,
மருமகள்கள், கணவர் எல்லோரும் தன்னுடன் சந்தோஷமாக இருந்தாலே போதும் என்று நினைப்பவள். ஆனால் அந்த நாளில் அவளுடைய மனதில் மட்டும் ஒரு சின்ன ஆசை இருந்தது. அதை அவள் யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்தாள். சமையலறையில் வள்ளியும் மீனாவும் வேலை செய்து கொண்டிருந்த போது கமலா மெதுவாக அவர்களிடம் வந்தாள். வள்ளி, மீனா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 2 பேரும் எனக்காக ஏதாவது நல்லா சமைச்சு கொடுக்குறீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த வருஷம் மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. ரொம்ப நாளாக அதை சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். வீட்டில் யாரும் அதை செய்யாததால் கேட்காம இருந்தேன். இன்னைக்கு மட்டும் நீங்கள் 2 பேரும் என்னோட ஆசையை நிறைவேற்றுவீங்களா? என்னம்மா, நீங்க என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஆசைப்பட்டு கேட்கிற ஒரு சாப்பாட்டை நான் செய்யாம இருப்பேனா? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச சுவையில நான் செய்து தர்றேன். உங்களுக்கு பிடிக்கணும் என்பதுதான் எனக்கு முக்கியம். ஆமாம் அம்மா, நீங்க தயங்காம சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பிறந்த நாள். உங்களுக்கு பிடிச்சத நாங்க செய்து கொடுக்கணும். நீங்க என்ன கேட்டாலும் சரி, அதை எப்படி செய்யணும்னு தெரியலனாலும் கத்துக்கிட்டு செய்து தர்றேன். நீங்க சந்தோஷமா சாப்பிடுறத பார்க்கணும் தான் எங்களுக்கு ஆசை. அப்படியா? சரி. அப்படின்னா நான் கேட்குறத நீங்கள் 2 பேரும் செய்யணும். வேற எதுவும் வேண்டாம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கிறது சிக்கன் மஞ்சூரியன். கமலா அந்த 2 வார்த்தைகளை சொன்னதும் வள்ளியும் மீனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இருவருடைய கண்களிலும் ஒரே நேரத்தில் ஒரு போட்டி நெருப்பு. ஏனென்றால் சிக்கன் மஞ்சூரியன் செய்வது மட்டும் முக்கியமில்லை. அதை சாப்பிட்ட பிறகு கமலா யாருடைய சிக்கன் மஞ்சூரியனை பாராட்டப் போகிறாள் என்பதுதான் அவர்களுடைய உண்மையான போட்டி. அம்மா, நீங்க சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களா? இத முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் எப்பவோ செய்து கொடுத்திருப்பேன். சரி, பரவாயில்லை. இன்னைக்கு உங்க பிறந்த நாள். அதனால இந்த சிக்கன் மஞ்சூரியனை நான் அப்படி செய்வேன். நீங்க சாப்பிட்டு முடிச்சதும், வள்ளி, நீ செய்ததுதான் நான் சாப்பிட்டதிலேயே சிறந்ததுன்னு சொல்லணும். இன்னைக்கு உங்க ஆசையும் நிறைவேறும். அதோட என் சமையல் திறமையும் உங்களுக்கு முழுசா தெரியும். அம்மா, அக்கா சொல்றத கேட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. சிக்கன் மஞ்சூரியன் நல்லா வரணும்னா மசாலா மட்டும் போதாது. சிக்கன் உள்ள மென்மையா இருக்கணும், வெளிய சரியான அளவுக்கு மொறுமொறுப்பா இருக்கணும், சாஸ் சரியான அளவுல இருக்கணும். அது எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் யாருடையது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லப் போறீங்க. நான் எந்த போட்டியும் போடல. ஆனா என் சமையல் பேசும். கமலா இருவரையும் பார்த்து சிரித்தாள். நான் ஒரு சிக்கன் மஞ்சூரியன் கேட்டேன். இவங்க 2 பேரும் அதையே ஒரு பெரிய போட்டியாக்கிட்டாங்களே என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள். வள்ளி உடனே கோழியை எடுக்க ஓடினாள். மீனா அதற்கான மசாலா பொருட்களை எடுக்க ஓடினாள். சமையலறையில் 2 அடுப்புகள் பற்றின. 2 பாத்திரங்கள் சூடாக ஆரம்பித்தன. 2 மருமகள்களும் தங்களுடைய சமையல் திறமையை காட்ட தயாராகிவிட்டார்கள். ஆனால் அந்த 2 தட்டுகளில் எந்த சிக்கன் மஞ்சூரியன் வெற்றி பெறப்போகிறது? அதைவிட முக்கியமாக கமலா யாருடைய சமையலை சிறந்தது என்று சொல்லப் போகிறாள்? அந்த பதில்தான் அடுத்த பகுதியில் இந்த வீட்டில் நடக்கப் போகும் பெரிய திருப்பத்துக்கு காரணமாக போகிறது. ஒரே வீட்டில் 2 மருமகள்கள், ஒரே ஆசை, ஒரே சமையல். ஆனால் இருவருடைய எண்ணமும் வேறு. என்னுடைய சிக்கன் மஞ்சூரியன் தான் சிறந்தது என்று வள்ளி நினைத்தாள். இல்ல, அம்மா என் சமையலைத்தான் பாராட்டுவாங்க என்று மீனாவும் உறுதியாக இருந்தாள். ஆனால் அந்த நாளில் அவர்கள் இருவருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருந்தது. கமலா அவர்களுடைய சமையலை மட்டும் ருசி பார்க்கவில்லை, அவர்களுடைய மனசையும் ருசி பார்க்கப் போகிறாள். வள்ளி ஒரு பக்கத்தில் கோழியை நன்றாக கழுவி எடுத்தாள். அதில் மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது என்று ஒவ்வொன்றாக சேர்த்து பிசைய ஆரம்பித்தாள். மறுபக்கம் மீனா கோழியை வெட்டி அதில் தனக்குத் தெரிந்த மசாலாவை சேர்த்து மெதுவாக கலந்து வைத்தாள். இருவரும் ஒரே சமையலறையில் இருந்தாலும் ஒருவருடைய செயலை இன்னொருவர் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். மீனா, நீ சிக்கனை இவ்வளவு நேரம் ஊற வைக்கிறதால என்ன பயன்? மசாலா நல்லா ஊறணும்னா அதுக்கு சரியான அளவு தெரிஞ்சிருக்கணும். நான் பாரு, ஒவ்வொரு மசாலாவையும் அளந்து அளந்து போடுறேன். சிக்கனை கடிச்சதும் மசாலா உள்ள வரைக்கும் ருசிக்கணும். வெளியே மட்டும் காரமாயிருந்து உள்ள சுவையே இல்லாம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அம்மாவுக்காக செய்றேன். அதனால ஒரு சின்ன தவறு கூட வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அம்மா சாப்பிட்டு பாராட்டுறது என்னோட சமையல்தான். அக்கா, நீங்க எப்பவும் இப்படித்தான் பேசுவீங்க. சமையல் என்றால் நிறைய மசாலா போடுறது மட்டும் கிடையாது, சிக்கனோட இயற்கையான சுவையும் இருக்கணும். நான் அத மனசுல வச்சுதான் செய்றேன். நீங்க அதிகமா மசாலா போட்டு சிக்கனோட உண்மையான சுவையையே மறைச்சிடாதீங்க.
அம்மாவுக்கு காரம் அதிகமா பிடிக்காது என்பது எனக்கு நல்லா தெரியும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மென்மையான சுவையில செய்றேன். இன்னைக்கு அம்மா யாருடையது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எல்லாமே தெரிஞ்சிடும். இருவருடைய பேச்சையும் கேட்ட ராமசாமி சிரித்துக்கொண்டே சமையலறை வாசலில் வந்து நின்றார். ஏம்மா, நீங்க 2 பேரும் சமையல் செய்றீங்களா? இல்ல நீதிமன்றத்துல வழக்கு நடத்துறீங்களா? ஒருத்தி மசாலா சரியில்லன்னு சொல்றா, இன்னொருத்தி சுவை தெரியாதுன்னு சொல்றா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்ல எல்லாரும் சண்டை போட்டு வயிறு நிறைஞ்சிருவோமோன்னு பயமா இருக்கு. எப்படியோ நீங்க 2 பேரும் இவ்வளவு ஆர்வமா செய்றீங்கன்னா இன்னைக்கு சாப்பாடு மட்டும் நல்லா இருக்கும் போல. வள்ளி சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பித்தாள். சிக்கன் எண்ணெயில் விழுந்ததும் சச் சச் என்று சத்தம் கேட்டது. வள்ளி அதை கவனமாக திருப்பிக் கொண்டே இருந்தாள். சிக்கன் பொன்னிறமாக மாறியது. அவள் முகத்தில் ஒரு பெரிய பெருமை. பார்த்தியா மீனா, இதுதான் சரியான நிறம். சிக்கன் மொறுமொறுப்பா இருக்கணும். இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆனா நான் இப்போ செய்ய போற சாஸ் தான் இதுக்கு இன்னும் பெரிய ருசி கொடுக்க போகுது. வெங்காயம், பூண்டு, சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாத்தையும் சரியான அளவுல சேர்த்து வதக்க போறேன். சாஸ் சிக்கன்ல நல்லா ஒட்டணும். அப்போதான் உண்மையான மஞ்சூரியன். அம்மா சாப்பிட்டதும் தட்டையே நக்கி சாப்பிடுவாங்க பாரு. மறுபக்கம் மீனாவும் தன்னுடைய சிக்கனை வறுத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய சிக்கன் மொறுமொறுப்பாக இருந்தாலும் உள்ளே மென்மையாக இருக்கும்படி பார்த்துக் கொண்டாள். பிறகு வெங்காயம், குடைமிளகாய், சாஸ் எல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பித்தாள். சமையலறை முழுவதும் மணம் பரவியது. அக்கா, நீங்க உங்க சிக்கன் நல்லா இருக்குன்னு இப்பவே முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா சாப்பிடுறவங்க என்ன சொல்றாங்கன்னு தான் முக்கியம். நான் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்றேன். காரம் அதிகமா இருக்கக்கூடாது, சாஸ் அதிகமா இருக்கக்கூடாது, சிக்கன் கடினமா இருக்கக்கூடாது. எல்லாமே சமநிலையா இருக்கணும். சமையல் என்பது நம்ம திறமைய காட்டுறது மட்டும் இல்ல. யாருக்காக சமைக்கிறோமோ அவர்களுடைய விருப்பத்தை புரிஞ்சு சமைக்கணும். அதுதான் நல்ல சமையல். சில நேரத்தில் 2 தட்டுகளும் தயார். ஒரு பக்கம் வள்ளியின் சிக்கன் மஞ்சூரியன், மறுபக்கம் மீனாவின் சிக்கன் மஞ்சூரியன். 2 தட்டுகளிலிருந்தும் மணம் வீடு முழுவதும் பரவியது. ராமசாமி தூரத்திலிருந்தே மணத்தை உணர்ந்து சமையலறைக்கு ஓடி வந்தார். அடடா, என்ன மனம் இது? நம்ம வீட்ல தான் இருக்கேனா இல்ல ஏதாவது பெரிய ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டேனா? 2 பேரும் இப்படி வாசனை வர்ற மாதிரி சமைச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு கமலாவுக்கு மட்டும் பிறந்த நாள் இல்ல, எனக்கும் பிறந்த நாள் மாதிரி தான். ஆனா ஒரு விஷயம், நான் முதல்ல சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ஏன்னா அம்மா ருசி பார்த்து சொல்லணும். இல்லன்னா நான் ஒருத்தியோட சிக்கன் நல்லா இருக்கு என்று சொன்னால் இன்னொருத்தி என்னை சாப்பிடாமலே விட்டுடுவீங்க. ராமசாமி சிரித்துக்கொண்டே வெளியே சென்றார். வள்ளியும் மீனாவும் தங்களுடைய தட்டுகளை எடுத்துக்கொண்டு கமலாவின் முன்னால் வந்து நின்றார்கள். என்னம்மா இது? 2 பேரும் இவ்வளவு அழகா செய்து கொண்டு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்வதென்றே தெரியல. எனக்காக இவ்வளவு அக்கறையோட சமைச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, முதல்ல வள்ளி செய்தது சாப்பிட்டு பார்க்கிறேன். கமலா ஒரு துண்டு சிக்கன் எடுத்தாள். மெதுவாக சாப்பிட்டாள். சிறிது நேரம் யோசித்தாள். நல்லா இருக்கு வள்ளி. சிக்கன் நல்லா முறுமுறுப்பா இருக்கு. சாஸும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா செய்திருக்க. நல்லாதான் இருக்கு வள்ளி. நீ ரொம்ப அக்கறையா செய்திருக்க. வள்ளியின் முகம் உடனே மலர்ந்தது. ஆனால் அவள் இன்னும் ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தாள். அம்மா, நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்றீங்க. உண்மையிலேயே எப்படி இருக்கு? நான் இத ரொம்ப நேரம் பார்த்து பார்த்து செய்தேன். உங்களுக்கு பிடிக்கணும்னு ஒவ்வொரு மசாலாவையும் சரியா அளந்து போட்டேன். நீங்க இதுவரைக்கும் சாப்பிட்ட சிக்கன் மஞ்சூரியன்ல இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லலாமே. எனக்கு உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும் அம்மா. நான் உங்களுக்காகத்தான் செய்தேன். நல்லாதான் இருக்கு வள்ளி. நீ ரொம்ப அக்கறையா செய்திருக்க. சரி, இப்போ மீனா செய்ததை சாப்பிட்டு பார்க்கறேன். கமலா மீனாவின் தட்டிலிருந்து ஒரு துண்டை எடுத்தாள். சாப்பிட்டாள். மீனாவை பார்த்து சிரித்தாள். மீனா, உன்னோட சிக்கனும் ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் மென்மையா இருக்கு. சாஸ் அளவா இருக்கு. காரமும் சரியா இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி செய்திருக்க. நீயும் ரொம்ப நல்லா செய்திருக்க. அவ்வளவுதான். வள்ளியும் மீனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். இருவருக்கும் கமலா சொல்லப்போகும் அடுத்த வார்த்தைதான் முக்கியம். யார் வெற்றி, யார் தோல்வி? அந்த வீட்டில் எல்லோரும் அமைதியாக கமலாவையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அம்மா, சரி, நீங்க 2 பேருடையதும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? என்னுடையதா, மீனாவுடையதா? நீங்க யாருடையது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல. நாங்க 2 பேரும் போட்டி போட்டுத்தான் செய்தோம்.
அதனால உங்க வாயால ஒரு முடிவு கேட்கணும். யாருடைய சிக்கன் மஞ்சூரியன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்லணும். ஆமாம் அம்மா, அக்கா சொல்றது சரிதான். நீங்க எப்பவும் 2 பேரையும் சமமா பார்க்கறீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மட்டும் சமம்னு சொல்லாம உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க. நான் ஜெயிச்சாலும் சரி, அக்கா ஜெயிச்சாலும் சரி, ஆனா நீங்க உண்மையான முடிவை சொல்லணும். ஏன்னா இதுக்காகத்தான் நாங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் போட்டி போட்டு சமைச்சோம். கமலா இருவரையும் பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு. ஆனால் அந்த சிரிப்புக்குப் பின்னால் ஏதோ ஒரு முடிவு இருந்தது. மீனா, நீங்கள் 2 பேரும் என்னிடம் ஒரு பதிலை எதிர்பார்க்குறீங்க. யாருடையது நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க. ஆனால் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் 2 பேரும் என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி சமைச்சிருக்கீங்க. ஒருத்தி மற்றொருத்தியை தோற்கடிக்கணும்னு நினச்சி சமைச்சிருக்கீங்க. ஆனால் எனக்கு அது வேண்டாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சமைச்சிருந்தீங்கன்னா எனக்கு இந்த பிறந்த நாள் இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். கமலாவின் அந்த வார்த்தையை கேட்டதும் இருவருடைய முகத்திலும் இருந்த பெருமை மெதுவாக மறைந்தது. அவர்கள் முதன்முறையாக ஒருவரை ஒருவர் போட்டியாளியாக இல்லாமல் ஒரே குடும்பத்தின் உறுப்பினராக பார்த்தார்கள். வள்ளி, நீ என் மருமகள் மட்டும் இல்லை, நீ என் மகள். மீனா, நீயும் என் மருமகள் மட்டும் இல்லை, நீயும் என் மகள். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தி ஜெயிச்சு இன்னொருத்தி தோற்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து இந்த வீடு இன்னும் சந்தோஷமா மாறியது. ஆனால் நீங்கள் இருவரும் சமையல் விஷயத்துல மட்டும் எப்பவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் உங்க சமையலை சாப்பிடும்போது சுவையை மட்டும் பார்க்கல, நீங்க எவ்வளவு அக்கறையா சமைக்கிறீங்கன்னு பார்க்கறேன். இன்று நீங்கள் 2 பேரும் தனித்தனியா அருமையா சமைச்சிருக்கீங்க. ஆனா நீங்கள் சேர்ந்து சமைச்சிருந்தீங்கன்னா அந்த உணவுல உங்கள் அன்பும் கலந்திருக்கும். அந்த ருசி எந்த மசாலாவாலும் கிடைக்காது. எனக்கு ஒரு மருமகள் மற்றொரு மருமகளை தோற்கடிக்க வேண்டாம். எனக்கு 2 மகள்களும் ஒன்றாக சிரிக்கணும். அதுதான் என் பிறந்தநாள் பரிசு. அம்மா, இவ்வளவு நாளா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு இப்போதான் எனக்கே புரியுது. நீங்க என்ன பாராட்டணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை தப்பில்லை. ஆனா அதுக்காக மீனாவ ஒவ்வொரு நாளும் போட்டியாளியா பார்த்ததுதான் தப்பு. அவள் நல்லா சமைச்சா அத பாராட்டாம நான் அவளை விட நல்லா செய்யணும்னு நினைச்சேன். அவள் உங்கள சந்தோஷப்படுத்தினால் கூட எனக்கு பொறாமை வந்திருக்கு. நீங்க இப்போ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா. ஏன்னா நீங்க எங்களை 2 பேரையும் மகள்களா பார்த்திருக்கீங்க. நாங்க மட்டும் ஒருத்தரை ஒருத்தர் போட்டியாளிகளா பார்த்திருக்கோம். அம்மா, நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அக்கா என்னை போட்டியா பார்க்கறாங்கன்னு நினைச்சு நானும் அவரை ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்கேன். அவங்க ஒரு நல்ல சமையல் செய்தாலும் அத மனசார பாராட்டாம நான் இன்னும் நல்லா செய்வேன்னு நினைச்சிருக்கேன். உண்மையிலேயே நாம 2 பேரும் சேர்ந்திருந்தா இந்த வீட்டுக்கு இன்னும் சந்தோஷம் கிடைக்கும். அக்கா, இனிமேல் நாம இப்படி போட்டி போட வேண்டாம். நீங்க சிக்கன் மசாலா செய்யுங்க, நான் சாஸ் செய்றேன். இரண்டையும் சேர்த்து ஒரு நல்ல சிக்கன் மஞ்சூரியன் செய்வோம். அம்மாவுக்கு முதல்ல பரிமாறுவோம். மீனா, சரி, இனிமேல் நீ என்னோட போட்டியாளி இல்ல, என்னோட தங்கை. நான் நல்லா சமைக்கிறதை நீ பாராட்டணும். நீ நல்லா சமைக்கிறதை நான் பாராட்டுறேன். நாம 2 பேரும் சேர்ந்து சமைச்சா நம்ம வீட்டுல இன்னும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று இப்போதான் புரியுது. இனிமேல் அம்மா யாருடைய சமையல் நல்லா இருக்குன்னு கேட்கவே வேண்டாம். நம்ம 2 பேருடைய சமையலும் நல்லா இருக்குன்னு சொல்லும் அளவுக்கு சேர்ந்து சமைப்போம். அடடா, இதுதான் நான் இத்தனை நாளா எதிர்பார்த்தது. இப்போராவது என் வீட்ல சமையலறை அமைதியா இருக்கும் போல. இல்லன்னா தினமும் காலை எழுந்ததும் என்னோட சாம்பார் நல்லதா உன்னோட சாம்பார் நல்லதான்னு சண்டை. இனிமேல் நீங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்க போறீங்கன்னா நான் ஒரு பெரிய தட்டு வாங்கி வைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து சமைக்கிற சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வயிறு மட்டும் போதாது, இன்னொரு வயிறு இருந்தாலும் பரவாயில்லை. ராமசாமியின் பேச்சைக் கேட்டதும் எல்லோரும் சிரித்தார்கள். கமலாவின் கண்களிலும் சந்தோஷ கண்ணீர் அன்று. சிக்கன் மஞ்சூரியன் போட்டியில் யாரும் வெற்றி பெறவில்லை. ஆனால் அந்த வீட்டில் ஒரு பெரிய வெற்றி நடந்தது. அது 2 மருமகள்களின் ஒற்றுமை. அன்று முதல் அந்த வீட்டில் ஒரு புதிய பழக்கம் உருவானது. வள்ளி சிக்கனுக்கு மசாலா தயார் செய்வாள். மீனா சாஸ் தயார் செய்வாள். ஒருத்தி காய்கறிகளை நறுக்குவாள். இன்னொருத்தி சிக்கனை சமைப்பாள். இருவரும் சேர்ந்து உணவை பரிமாறுவார்கள். முக்கியமாக முதலில் அந்த உணவு கமலாவின் தட்டுக்குத்தான் போகும். ஒரு நாள் மீண்டும் வீட்டில் சிக்கன் மஞ்சூரியன் சமைக்கப்பட்டது. கமலா சாப்பிட்டுக் கொண்டே இருவரையும் பார்த்து சிரித்தாள். வள்ளி, மீனா, இப்போதான் நான் இந்த சிக்கன் மஞ்சூரியனோட உண்மையான ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். முன்னாடி நீங்க 2 பேரும் தனித்தனியா சமைச்சப்போ 2 பேருடைய சிக்கனும் நல்லா தான் இருந்தது. ஆனா இப்போ நீங்க சேர்ந்து சமைக்கிற இந்த சிக்கன் மஞ்சூரியன்ல ஏதோ ஒரு புதுசான ருசி இருக்கு.
அந்த ருசி மசாலையில் இல்லை, சாஸில் இல்லை, சிக்கனில் கூட இல்லை. அது உங்கள் 2 பேரோட ஒற்றுமையில் இருக்கு. நீங்கள் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு சமைக்கிறத பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம்தான் இந்த உணவுக்கு அந்த ருசியை கொடுக்குது. அம்மா, இனிமேல் இந்த வீட்டுல யாரும் யாரையும் ஜெயிக்க வேண்டியதில்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. ஆமா அம்மா, இனிமேல் நம்ம சமையலறையில போட்டி இருக்காது, சிரிப்பு மட்டும் இருக்கும். வள்ளி அக்காவோட சேர்ந்து சமைக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு சந்தோஷமான நாள்தான். ஒரே வீட்டில் 2 மருமகள்கள், ஒரே சமையலறையில் 2 அடுப்புகள், ஒரே சாப்பாட்டில் 2 விதமான சமையல். ஆனால் அந்த வீட்டின் உண்மையான ருசி சிக்கன் மஞ்சூரியனில் இல்லை, ஒற்றுமையில்தான் இருந்தது. வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் தோற்கடிக்க போட்டி போடுவதைக் காட்டிலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சேர்ந்து வாழ்வதுதான் பெரிய வெற்றி. ஏனென்றால் நல்ல உணவுக்கு ருசி தருவது மசாலா மட்டும் இல்லை, அதை அன்போடு சேர்ந்து சமைக்கும் மனசும்தான்.